Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்தியாவோட நம்பர் 1 மெடிக்கல் காலேஜ் எய்ம்ஸ் நியூ டெல்லி உட்பட மொத்தம் 14 எய்ம்ஸ்ல இந்தியாவில் இருக்க மொத்தம் 14 எய்ம்ஸ் கல்லூரிகளில் பிஎஸ்சி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த பிஎஸ்சி கோர்சஸ் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்குன்னா பிஎஸ்சி நர்சிங், அது இல்லாமல் பேராமெடிக்கல் கோர்சஸ். இதுக்கு அவங்க தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஓரளவு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் மார்க் வாங்கினாலே நமக்கு எய்ம்ஸில் ஜாயின் பண்ணி பிஎஸ்சி நர்சிங்கோ அல்லது பேராமெடிக்கல் கோர்சஸோ படிக்கிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இது உங்கள் 12th மார்க்கை பேஸ் பண்ணி அட்மிஷன் அவங்க கொடுக்கல, அவங்க வைக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் கொடுக்குறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன, உங்களோட 11th and 12th அந்த சப்ஜெக்ட் படிக்கிறீங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணினது தான். முதல்ல என்னென்ன பிஎஸ்சி கோர்சஸ் இந்த 14 எய்ம்ஸில் இருக்குது, இன்க்ளூடிங் எய்ம்ஸ் நியூ டெல்லி, அதுக்கப்புறம் எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அண்ட் தோராயமாக எப்போ இந்த வருஷத்துக்கு கால்ஃபார் வருது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 12th முடித்ததுக்கப்புறம் நம்ம எந்த கோர்ஸ் வேணால் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணுற கல்லூரி பெஸ்ட் கல்லூரியாக இருக்கும் பொழுது நம்மளோட ஃப்யூச்சரை நல்லா ஷேப் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ எய்ம்ஸ் நியூ டெல்லியில் பிஎஸ்சி இன் ஆப்டோமெட்ரி கோர்ஸ் இருக்குது, பிஎஸ்சி இன் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி இருக்குது, பிஎஸ்சி இன் டென்டல் ஆப்ரேட்டிங் ரூம் அசிஸ்டன்ஸ் டோரான்னு சொல்கிறாங்க அது இருக்குது, பிஎஸ்சி இன் டென்டல் ஹைஜீன் இருக்குது, பிஎஸ்சி இன் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி ஓடிடி சொல்கிறாங்க, பிஎஸ்சி ஹானர்ஸ் நர்சிங் ஃபார் 14 எய்ம்ஸ். 14 எய்ம்ஸ்லையுமே பிஎஸ்சி நர்சிங் இருக்குது. எய்ம்ஸ் நியூ டெல்லி மட்டும் இல்லை, இனிமேல் சொல்ல போகிற 14 எய்ம்ஸ்லையுமே பிஎஸ்சி நர்சிங் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் போஸ்ட் பேசிக் உங்களுக்கு எய்ம்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. அடுத்து எய்ம்ஸ் பிபின் நகரில் மட்டும் இருக்கக்கூடிய கோர்சஸ் என்ன, பிஎஸ்சி இன் மெடிக்கல் லெபார்டரி சயின்ஸ், பிஎம்எல்எஸ் அப்படி சொல்லுவாங்க, பிஎஸ்சி இன் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்கும் சேர்த்து மொத்தம் 4 கோர்ஸ் வந்துடும். அதுக்கடுத்து எய்ம்ஸ் பிலாஸ்பூரில் பிஎஸ்சி இன் மெடிக்கல் டெக்னாலஜி டயாலிசிஸ் தெரப்பி டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜிலாம் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் எல்லா எய்ம்ஸ்லையும் இருக்குதுங்க. புவனேஸ்வரில் பிஎஸ்சி இன் ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியாலஜி டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் மெடிக்கல் டெக்னாலஜி இன் ரேடியோகிராஃபி, பிஎஸ்சி இன் மெடிக்கல் டெக்னாலஜி இன் ரேடியோ தெரப்பி, பிஎஸ்சி இன் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி இதெல்லாம் இருக்குது. ஜோத்பூரில் பிஎஸ்சி இன் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் ரேடியாலஜி ரேடியோகிராஃபி அண்ட் மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜிலாம் இருக்குது. நாக்பூரில் பிஎஸ்சி இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, எமர்ஜென்சி மெடிசின் டெக்னீஷியன் இதெல்லாம் இருக்குது. ரிஷிகேஸில் அனஸ்தீசியா டெக்னாலஜி, யூராலஜி டெக்னாலஜி, ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, ஸ்லீப் டெக்னாலஜி, ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி இதெல்லாம் இருக்குது. ராய்ப்பூரில் ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, மெடிக்கல் டெக்னாலஜி இன் ரேடியோகிராஃபி, ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜிலாம் இருக்குது. இந்த 14 எய்ம்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த 14 எய்ம்ஸில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். அதோட அட்ரஸஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் யூஸ்வலாக எப்போ ஸ்டார்ட் ஆகுது, 2023க்கு பிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆகி மார்ச்சில் முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த வருஷமும் நம்ம 2024 பிப்ரவரி மாதத்தில் நம்ம அந்த ஆன்லைனில் அப்ளிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வந்ததும் நம்ம அப்லோட் பண்ணுவோம், நம்ம சேனலில் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஸோ மற்றபடி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பிப்ரவரி மந்த் பார்த்துக்குவோம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கும் இன்னொரு வருஷத்துக்கும் நிறைய சேஞ்சஸ் வரும், அதனால் நம்ம அதை விட்டுறலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டேட்லாம் எப்போ என்ன ஏதுன்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம என்னென்ன எக்ஸாம் எப்பப்பன்னு பார்த்துக்கலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது ஜென்ரல் அன்ரிசர்வ்டுக்கு 2000 ரூபாய் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸு. டிரான்சாக்ஷன் ஃபீஸ் நம்ம அது பேங்க் மாறும். ஓபிசி என்சிஎலுக்கு 2000 ரூபாய், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1600, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1600, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1600, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபீஸ் கிடையாது, ஆன்லைனில் எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மோடில் எழுதுகிற எக்ஸாம் வந்து நமக்கு அந்த சென்டர் கொடுப்பாங்க, அந்த சென்டரில் போய் நம்ம ஆன்லைன் எக்ஸாம் எழுதணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் நம்ம பார்ப்போம். டியூரேஷன், நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்துடலாம். பேஜ் நம்பர் 9th இருக்குது. அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, அது இப்போ பார்ப்போம். மீதி எல்லாம் இந்த வருஷத்துக்கு என்ன அப்படிங்கிறது வந்ததும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எத்தனை சீட்ஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. இப்போ நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபார் பிஎஸ்சி கோர்சஸ்
அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரிக்கு 24 சீட்டு, பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் ரேடியாலஜிக்கு 11 சீட்டு, எல்லா எய்ம்ஸும் சேர்த்து டெல்லியில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி டென்டல் ஆப்ரேட்டிங் ரூம் அசிஸ்டண்ட், அதாவது டோரா அப்படி சொல்கிறாங்களே 2 சீட்டு, டென்டல் ஹைஜீன் 2 சீட்ஸ், ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி 20 சீட்டு, மெடிக்கல் டெக்னாலஜி டயாலிசிஸ் தெரப்பி டெக்னாலஜி 5 சீட்டு, மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி 10 சீட்டு, மெடிக்கல் ரேடியாலஜி இமேஜிங் டெக்னாலஜி பிலாஸ்பூரில் 5 சீட்டு. ஸோ ஊர் எத்தனை சீட்டு அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். டோட்டலாக உங்களுக்கு 127 சீட்டு. யாருக்கு ஃபஸ்ட்டு இந்த கேட்டகரி வைஸ் பிரிச்சிருப்பாங்கங்க. ஓசி அன்ரிசர்வ்டு ஸ்டூடெண்ட்ஸ், ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து மொத்தம் எத்தனை சீட் இருக்குது? 265 சீட்டு இந்த எல்லா கோர்சஸ்லையும் சேர்த்து இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டெல்லியில் டோட்டலாக 96 சீட் இருக்குது, பட்டிண்டாவில் 60 சீட்டு, போபாலில் 75 சீட்டு, புவனேஸ்வரில் 75 சீட்டு, பிலாஸ்பூரில் 40 சீட்டு, தியோகரில் 60 சீட்டு, கோரக்பூரில் 60 சீட்டு, ஜோத்பூரில் 100 சீட்டு, கல்யாணி அங்கே 60 சீட்டு, நாக்பூரில் 40 சீட்டு, மங்களகிரியில் 50 சீட்டு, பாட்னாவில் 75 சீட்டு, ராய்ப்பூரில் 75 சீட்டு, ரிஷிகேஷில் 100 சீட்ஸ், மொத்தம் 966 சீட்டு விமன்ஸுக்கு மட்டும், லேடிஸ்க்கு மட்டும் பிஎஸ்சி நர்சிங் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் போஸ்ட் பேசிக் பார்த்தீங்கன்னா சீட் ஃபார் அவுட் சைட் கேண்டிடேட்டுக்கு 30, சீட் ரிசர்வ் ஃபார் எய்ம்ஸ் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு 20 சீட்டு போஸ்ட் பேசிக்கு அந்த கோர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. எய்ம்ஸ்லேயே படிக்கிறவங்களுக்காக அந்த டிபார்ட்மெண்டல் சீட் கொடுத்துருப்பாங்க. அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு எய்ம்ஸில் நமக்கு அவங்க தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு பிஎஸ்சி கோர்சஸ்க்கு, பர்டிகுலராக பிஎஸ்சி நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு, மெடிசினல் லைனில் இருக்கக்கூடிய பிஎஸ்சி கோர்சஸ்க்கு அட்மிஷன் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பிப்ரவரி மாதத்தில் கால்ஃபார் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கால்ஃபார் வந்ததும் நம்ம சேனலில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை நம்ம சொல்லும் பொழுது 12th முடிச்சுட்டு பேராமெடிக்கல் கோர்சஸோ பிஎஸ்சி நர்சிங்கோ போய் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், குட் எக்ஸ்போஷர், நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த என்ட்ரன்ஸை பயன்படுத்தி எய்ம்ஸில் போய் படிக்கலாம். ஸோ அவங்களோட ஃப்யூச்சரை நல்லா ஷேப் அப் பண்ணிக்கிறதுக்கு இந்த எக்ஸாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.